ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இருக்கிற சிலவர்ஸ் இன்றைக்கான எபிசோடு பார்க்கலாமா? நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ உங்களுக்கு வரும். நம்மளோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு வராங்க. என்ன நல்லபடியாக முடிஞ்சிடுச்சுப்பா, கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, நீங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வந்துடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பழம் பூவத்தில் பக்கம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. எதுக்குப்பா இந்த ஃபார்மாலிட்டியில் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க. முறைன்னு ஒன்று இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னதே 40 வருஷம் ஃப்ரெண்டாக இருந்தாலும் முறைன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுட்டு வராங்க. இவங்க 2 பேர் இல்லைன்னா நான் எனக்கு பொண்ணே இல்லை, பார்க்க தான் வயசில் சின்னவங்க முத்து மீனாவும், ஆனால் குணத்தில் ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா நீ இதை ஆளுக்கு ஒரு வேலையை நீ தான்ப்பா என் பையன் மாதிரி, நீ எல்லாத்தையும் நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மீனா வந்து தானாக சொல்கிறாங்க, நான் டெக்கரேஷன் ஆர்டர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா சரி, நான் அப்போ வந்து நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க, மேக்கப் போடவும் இருக்காங்க நம்ம வீட்டை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. யாருன்னு கேட்டவுடனே ரோகிணி மேக்கப்லாம் போடுவாங்க. சரி, நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் இருப்பா சொல்கிறாங்க. பரவாயில்ல, அதுக்குள்ளே விஜய் சொல்கிறாங்க, எந்த செலவும் இல்லை, வீட்டிலேருந்தே உங்களுக்கு எல்லாமே செலவாகுதில்ல அப்படின்ட்டு, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம்னா மனோஜ் போய்ட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு என்னோடய 30 லட்சம் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துடல சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவரை விட பெரியவங்க யாராக இருக்காங்களா, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுறாங்க. நீ ஒழுங்காக போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அந்த போலீஸ் அந்த வீடியோ காமிச்சு இது பண்ணுறாங்க. ஹெல்மெட் போடல, ஃபோன் பேசிகிட்டே போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, இதெல்லாம் யார் பண்ணாங்கன்னு தெரியும் எனக்கு, உன்னை 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஸ்ருதி மீனாவும் வித்யாவும் பேசிகிட்ருக்காங்க. அவங்க இந்த மாதிரி ஃபோன்லாம் கொடுத்தாங்க, நான் செக் பண்ணேன், உள்ளே ஒன்றுமே இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இவ கூட பேசிகிட்ருக்கா, வர ரொம்ப ஒட்டிக்கிறாங்க 2 பேரும், என்னென்னு தெரியல, போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்று எல்லாம் ஒட்டி கேட்டுட்டு போய் கேட்குறாங்க. என்னன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் எங்களுக்குள்ளே பர்சனல், நான் சொல்கிறேன் அப்புறமா ஒரு நாள் வரும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா திருப்பி இல்லை ஒன்று உட்காந்து பேசிட்டு, அப்புறமா அந்த மீனாவோட தங்கச்சி இருக்காங்க, அவங்க போயிட்டு அவங்க ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்களே பேஷண்ட்டாக, அவங்களோட போய் விசாரிக்கலான்னு சொல்லிட்டு போகிறாங்க, எப்படிமா இருக்க உடம்பு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளே போனால், வாங்க வெளியே வாங்க, அவங்க பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூப்பிட்டாங்க. ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க, நீங்கள் சாப்பிட்டா தான் அம்மா சாப்பிடுவாங்க, மாத்திரைலாம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. என்னை இந்த மாதிரி 3 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, நான் இந்த மாதிரி ஒரு மெடிக்கல் அவசரம் அம்மாவுக்கு மாத்திரை வாங்கலான்னு போனேன்னா, அதனால வந்து அவன் ஒருத்தன் வீடியோ எடுத்து போட்டுட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து பற்றி சொல்லிட்டுருக்காங்க. அதுதான் இன்றைக்கான எபிசோட். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ, பாய்.